என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். உள்ளன் நூல் வயலட், லைட் வயலட், டார்க் ஒன்று எடுத்திருக்கேன். க்ரோசெட் நீடில் 4 mm. இது ரப்பர் பேண்டு. ரப்பர் பேண்டை நூலால் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுட்டு கீழே இருந்து ரப்பர் பேண்டுக்கு கீழே இருந்து நூலை எடுத்து அப்படி விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும் நெருக்கமாக. பக்கத்தில் அடுத்தடுத்து சிங்கிள் க்ரோஷே போடணும். கேப்பே விடக்கூடாது. போடும்போது கேப் வரும், பட் நீங்கள் இழுத்து விட்டுக்கணும், ஒன்று சேர்த்துக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போடும்போது கேப் வரும், அதை இழுத்து விட்டு ஒன்று சேர்த்துக்கிட்டணும். நெருக்கமாக போடணும், ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும். கரெக்டாக போதுமான அளவு நெருக்கமாக விடாமல் போட்டுட்டு வரணும். கேப் கண்டிப்பாக வரும், அப்போ நீங்கள் இழுத்து விட்டுக்கணும். அந்த செயின் வந்து மேலே வர மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது 2 ஸ்டிச்சு தான். ஃபஸ்ட் ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ரவுண்டு செயின் ஸ்டிச்சோடு முடிஞ்சிடும். சங்கிலி தையலோடு முடிஞ்சிடும். சங்கிலி பின்னலோடு முடிஞ்சிடும். பின்னல்னா சொல்லணும், தையல்னு சொல்லக்கூடாது. பின்னல், சங்கிலி பின்னலோடு முடிஞ்சிடும். ஃபஸ்ட் ரவுண்டு சிங்கிள் க்ரோஷையோடு முடிஞ்சிடும். இப்போ போட்டாச்சு நம்ம சுற்றிலும். இப்போ மறுபடியும் நம்ம டைட்டாக போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ரவுண்டை. கேப்பே இல்லாமல் கரெக்டாக முடிச்சிடுங்க. ஸ்லிப் நாட் கடைசியாக போட்டுட்டு இப்போது நம்ம 14 ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 14 செயின், 14 கொக்கி பின்னல் போடணும். எண்ணிகிட்டே வாங்க. பதினாலு கொக்கி பின்னல் போடணும். போட்டு
ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் சிங்கிள் குரோஷே போடணும். அப்புறம் மறுபடியும் ஒரு 14 கொக்கி பின்னல் போட்டு நிறுத்திடணும். கொஞ்சம் நூலை விட்டுட்டு நிறுத்துங்க, அப்போ தான் பிரியாது. 14 செயின் போடணும், கொஞ்சம் நூல் விட்டு நிறுத்திடணும். இப்போ நம்ம இன்னொரு நூல் மிக்ஸ் பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். அந்த நடுவில் ஒரு செயின் கேப் விட்டோம்ல, அதிலிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு செயின் விட்டுருக்கோம் பாருங்கள் நடுவில். ரெண்டு செயின் விட்டுருக்கோம், அதனால் அதை சரி பண்ணிக்கிறோம். ஒரு செயின் தான் விடணும் நடுவில். கரெக்டாக பார்த்து ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில். இதில் 14 செயின் போட்டு வச்சுருங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த 14 செயின் போட்டு வச்ச பிறகு தான் அடுத்த கலரை ஆரம்பிக்கணும். இப்போ இந்த செயினை இந்த கலரை ஆரம்பிக்கணும். அந்த கேப்பில் இருந்து முதல்ல ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க அந்த புது நூலில். அதை பேக் சைடு விட்டு அந்த நடுவில் ஒரு கேப் விட்டோம் இல்லையா, ஒரு செயின், அதில் விட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க, இணைச்சிடுங்க புதுசாக. அந்த நடுவில் மிடில் இருக்க செயினில் இணைச்சிடுங்க. மறுபடியும் இதுலேயும் 14 செயின் போடுங்க, 14 செயின் போடுங்க இதுலேயும். போட்டுட்டு நம்ம இந்த முதல் லைட் வயலட்டில் நம்ம 14 செயின் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் இதை ஸ்லிப் நாட் போட்டு சிங்கிள் குரோஷே போட்டு முடிச்சிடணும். அப்புறம் 14 செயின் இதில் போட்டு ரெடி பண்ணிக்கணும். 14 செயின் போட்டு இதை ரெடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த வயலட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை இதுக்கு பக்கத்தில் இணைக்கணும். லைட் வயலட்டை இந்த டார்க் வயலட் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க செயினில் இணைக்கணும். சிங்கிள் குரோஷே போட்டு இணைக்கணும். இப்படியே மாற்றி 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 போட்டு வரணும். ஆனால் நீங்கள் இணைக்கும் போது சிங்கிள் குரோஷே போடும்போது கண்டிப்பாக 14 செயின் 14 கொக்கி பின்னல் போட்டுட்டு அப்புறம்தான் அடுத்த கலரை கொண்டு வந்து இணைக்கணும். இப்போ இந்த டார்க் கலரை கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த லைட் வயலட்டுக்கு முன்னாடி இருக்க செயினில் சிங்கிள் குரோஷே போடணும்.
இதுக்கு முன்னாடி இருக்க செயினில் அடுத்த செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டு இணைச்சிடணும். அப்புறம் இதில் ஒரு 16 செயின் போட்டுட்டு பிறகு தான் அதை கொண்டு வந்து இணைக்கணும். இதே மாதிரி ஃபுல்லாக செஞ்சுட்டு வாங்க. 16 செயின் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வயலட்டு கொண்டு வந்து அடுத்தாப்பில் சிங்கிள் க்ரோஷேயில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இணைக்கணும். அப்புறம் அதிலேருந்து சிங்கிள் 14 போட்டுட்டு இதை கொண்டு வந்து இணைக்கணும். இப்படி மாற்றி மாற்றி பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போது இதுக்கு அடுத்தாப்புல இருக்கிறதுல சிங்கிள் க்ரோஷே போட்டுடணும். போட்டுட்டு இதை 14 சிங்கிள் கொக்கி பின்னல் போட்டுட்டு முடிங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டு பண்ண ஈஸியாக பார்க்குறதுக்கு இதுவாக இருக்கும், ஆனால் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் 14 செயின் போடுங்க. இந்த கலரில் போட்டு அதை முடிச்சுட்டு அப்புறம் இந்த ப்ளூ கலரை கொண்டு வந்து இதுக்கு அடுத்தாப்புல இணைக்கணும். ரொம்ப ஈஸி தான். இப்படியும் சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. இது ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும், தலையில் வச்சுக்கும் போது அழகாக இருக்கும். இப்போ இந்த டார்க் கலரை கொண்டு வந்து இந்த லைட் வயலட்டுக்கு முன்னாடி இருக்க செயினில் இணைக்கணும். அப்புறம் இதில் 14 செயின் போட்டுட்டு தான் அந்த டார்க் கலரை கொண்டு வந்து இணைக்கணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்யுங்க. சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டதும் இதில் 14 செயின் போட்ட பிறகு தான் அடுத்ததை கொண்டு வந்து இணைக்கணும். எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 செயின் மறந்துடாமல் இந்த 14 கொக்கி பின்னலை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிங்க. போடும்போது உங்களுக்கு அது தெரியும், ஈஸி தான். மாற்றி மாற்றி கலரை கொண்டு வந்து இணைக்கணும். இது ஒரு டிசைன் மாதிரி ஆகிடும். நூல் பின்னிக்கிட்ட மாதிரி இருக்கும், பட்டு நம்ம திருப்பி திருப்பி அதை இது கொண்டு வந்தோன்னா ஈஸியாக வந்துடும். அப்பப்போ கேமரா கிட்ட இருந்து பின்பக்கம் போகிறேன். அது இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. அப்படியே சுற்றிலும் ஃபுல்லாக போட்டுவாங்க. ஒவ்வொரு 14 செயினை இணைக்கும் போதும் அதில் மறுபடியும் அதில் ஒரு 14 செயின் போட்டுட்டு தான் அடுத்தது இணைக்கணும். அது மட்டும் ஞாபகமாக செய்யுங்க. ஈஸியாக பிரிக்கலாம். சுற்றிலும் போட்டுவாங்க அதே மாதிரி. இப்போ நம்ம போட்டிருக்கோம், கடைசியாக முடிக்க போகிறோம். இது வந்து ரிலாக்ஸாக பண்ணுங்கள்.
இப்போ டார்க் கலரை இணைச்சிருக்கோம், லைட் கலரை கொண்டு வந்து இணைக்கணும். முடிச்சிருக்கோம், டார்க் கலரில் தான் முடிச்சிருக்கோம். இப்போ லைட் கலரை கொண்டு வந்து அந்த அதோட அடுத்த செயினில் இணைக்கிறோம். இப்போ இதில் 14 செயின் போடணும், 14 கொக்கி பின்னல் போடணும். அதில் உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பின்னி போட்டுக்கலாம். க்ரீன், பிங்க் மாதிரி லைட் கலரை டார்க் கலர் கூட சேர்த்து பின்னுங்க, அழகாக இருக்கும். இப்போ இதில் 14 கொக்கி பின்னல் போடுங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் சிங்கிள் குரோஷே போடணும், மற்றது எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான், கொக்கி பின்னல் மட்டும்தான். அதனால் இதை ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். கவனமாக கலர் மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். இந்த 14 செயின் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். 14 கொக்கி பின்னலை ஞாபகம் வச்சுட்டு அடுத்தடுத்து போட்டுடலாம். அந்த கொஞ்சோண்டு அந்த நூல் வந்து எதுக்கு விடுறோன்னா, சப்போஸ் நம்ம ஏதாவது இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு, இந்த 14 செயின் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறோம். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 14 செயின் போடணும். பார்க்குறதுக்கு வந்து பின்னிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. கலர் மாற்றி மாற்றி ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதனால தான் நம்ம வந்து டபுள் கலர் கொடுத்துருக்கோம், ஈஸியாக தெரியும் நமக்கு.
லாஸ்ட் முடிக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக தேவைப்பட்டால் எந்த கலர் வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த இப்போ இந்த கலர் கடைசியாக நம்ம போட போகிறது. இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த வயலட்டை, லைட் வயலட்டை நம்ம இணைக்க போகிறோம். முதல்ல இந்த லைட் வயலட் இணைச்சோம். இப்போ டார்க் வயலட்டை ஒரு கேப் இருக்குது, அதில் இணைக்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு பின்னோம் இல்லையா, அதில் இப்போ ஸ்லிப் நாட் போட்டு கட் பண்ணி 2 நூலையும் முடிச்சு போட்டுட்டு டைல்ஸை மறைச்சிடணும். ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் போட்டுட்டு டைல்ஸை மறைச்சிடாங்க. டைல்ஸை மறக்கும்போது 1.5 நீடில் யூஸ் பண்ணுங்கள்.
ப்ரெசன்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.